வண்டாப்ல வண்டாப்ல ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பற்றி எங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க, ஹெலிகேம்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. அது ₹500 அங்கே வாடகைக்கு எடுத்து ஷூட் பண்ண கிளிப்பு தான் அது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இது அடுத்த நெக்ஸ்ட் விலாகாக ஒரு 2 எபிசோடாக வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா வட்டவடா. மூணாரை தாண்டி மூணாரில் கடைசி வில்லேஜ். ஸோ வெல்கம் டு வட்டவடா. கிட்டத்தட்ட 2 மாதமாக பிளான் பண்ணி பஸ்ஸெல்லாம் நான் புக் பண்ணி இப்போ கிளம்புற ஸ்டேஜை தான் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பெங்களூர் டு தேனி பஸ்ஸை புக் பண்ணியாச்சு. காலையில் இறங்கினோடனே போகிறோம். அதாவது 5 மணிக்கு பஸ் ரீச் ஆகுன்னு சொன்னேன். அப்போ 5 மணிலேருந்து நம்ம இறங்குறதுலேருந்து அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறோன்னு சொன்னானுங்க. ஆனால் அவனுக்கு வந்தது 6:30 மணிக்குங்க. இப்போ நடக்க கூத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் அடுத்து வரப்போகிற வீடியோவில். என்னடா அவனுக்கு பிரச்சனை? ஏன்னா யார் அடிக்க தெரியாதாடா? யார் அடிக்க தெரியாதவெல்லாம் ட்ரிப்புக்கு வந்துட்டாங்க இவங்களா. சொல்றா, பதில் சொல்றா. ஹெல்ப் பண்ற போடா. நீ நோம்பு தானே வச்சிருக்க, எதுக்கு ட்ரிப்புக்கு வந்த? டிகே படத்துல வர நான் சொல்லி இப்ப ராம்குமார் அதே சொன்னேன். ஹெல்மெட் பிடி ஃபர்ஸ்ட். டயர்ல இருக்கு அந்த சீட் கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க. என்னென்னா 6 மணி ஒரு 6:15 வச்சுக்கோங்களேன். அந்த டயத்தில் அப்போ தான் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இந்த கம்ப்ரஸர் ஆன் ஆகி ஏர் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது தெரியாமல் அந்த வால்வை கொண்டு போய் அதில் வைக்கிறானுங்க. அப்போது அந்த காற்று வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இருக்கிற யாரும் வெளியில் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் அவ்வளோ கூத்து. வைங்க வண்டி எடுத்துக்கிறேன். அவர் வண்டி அடிச்சு விட்டாப்ல. அடிச்சு விட்டாங்க. வலிமை பார்த்துட்டு வலிமை இடம் இருக்கு. ஏங்க போறதுலாம் உடனே தாண்டிடுவோம். பைக்ஸுக்கு ஏர் அடிக்கிறதுக்குள்ளே இப்போ 25 நிமிஷம் ஆச்சு. ஒரு வழியாக ஏர் அடித்து ஒவ்வொருத்தனா கிளம்பி டீ கடையில் கொண்டு போய் நிப்பாட்டணும். அதுதான் அடுத்த பிளானு. ஸோ இந்த தேனி டு குமுளி வரைக்கும் ஒரு தனி பைபாஸ் போட்டனால சும்மாவே போடி ரோடு வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறவங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, ரைடு போகிறதுக்குலாம் சான்ஸே இல்லை. அதுவும் அடுத்து போடி மட்டும் போகிறப்போ மூணாறு போகிறப்பெல்லாம் எப்பா பைக்ஸுக்கும் கார்ஸுக்கும் ஓட்டுறதுக்கு வேறு லெவலான ரோடு நம்ம ஊர்லேயே இருக்குது அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயமா இருந்தது. ஸோ இப்போ அடுத்த டேரெக்டாக இப்போ டீ கடை தான் போகிறோம். அங்கே டீயை குடித்து உங்களுக்கே தெரியல பசங்க, ஒரு டீ கடை நிப்பாட்டினா 1/2 மணி நேரம் குறைஞ்சதாவது ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு. பொறுமையாதான் வருவாப்ல. ஆமா, அதான் புல்லட்டு. அதை கோஸ்ட் ரைடர் ஆக்கலன்னு பேரை மாற்றி வச்சுக்கிறான். 4:45 நீ வந்துரு மச்சான். நீ வர்றதுலேருந்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன்னு சொன்னாங்க. என்னை பிக்கப் போய் ரெப்ரஸ் ஆகிட்டு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். வர்றாங்க எவ்வளோ நேரம் கழிச்சு வர்றாங்க. குடிச்சிட்டு அப்புறம் வண்டி எடுத்தோன்னு ஸ்ட்ரைட்டாக போடி நாயக்கனூர் வந்தாச்சு. போடி நாயக்கனூர்னு சொல்கிறப்போ ஒரு அப்படியே எங்கள் ஊர் மாதிரியே தான் இருக்கும். எங்கள் ஊர் பெரியகுளம். ஸோ போடிக்கும் பெரியகுளத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஊருக்கு அடையாளம்னு சொல்கிறப்போ அரண்மனையும் இந்த கட்டபொம்மன் சிலையும் தான் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஸ்கூலில். ஸோ பசங்களோட பாண்டிங் எனக்கு இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி கட்டபொம்மன் சிலை அண்ட் அரண்மனை பின்னாடி இருக்க பாருங்கள். ஸோ எத்தனை பேர் போடி நாயக்கனூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் ஊர் போடியாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஊர் பேரை சொல்லிட்டு போயிருங்க. ஸோ ரூட்டுன்னு பார்க்குறப்போ நமக்கு இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. ஸோ இப்போ அடுத்த முந்தல், அப்புறம் போடிமெட்டு, அப்புறம் மூணார், அதுக்கப்புறம் வட்டவடா.
ஸோ போகிற ரூட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டும் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ முந்தல் இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டு போடிமெட்டு ஏறணும். கிளைமேட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மிஸ்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் வெயில் காலம் இல்லையா? ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தது. வட்டவடா இதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் மைண்டில் அந்த பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சுருந்தோம். இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி. வழக்கமாக அதிகமாக கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் போவோம். ஸோ அதனால் இந்த தடவை வட்டவடாக்கு போகலான்னு சொல்லி இந்த தடவை பிளான் ஆர்கனைசர் நான் கிடையாது. வேறு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல மற்றவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோன்னு சொன்னானுங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிளான். ஸோ நம்ம ட்ரிப்பு போகிறோன்னு சொல்லியே அந்த ஹைப்பர் ஆக்கி ஒரு வழியாக அது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒருத்தன் வரல. ஏன்னா அவன் தான் மெயின். அவன் பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான் இங்கே வைக்கிறான். அவனே வரல. பட் பரவாயில்ல அப்படின்றனால ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருந்தோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா போடிமெட்டு ஏறியாச்சு. மிஸ்ட்டு ஓரளவுக்கு இருந்தது. பட் காற்று சில்லுன்னு தான் இருந்தது. ஸோ புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹேர்பின் பெண்டு வேறு லெவலில் இருக்கும். கார் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதை விட சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டீரிங் வளைச்சி ஓட்டுறப்போ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கெத்தாக இருக்கும். கண்டினியூஸாக பைக் ஓட்டிகிட்டு இருந்ததுனால சரி எங்கே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசி வச்சுருந்தோம். போடிமெட்டு செக் போஸ்ட்டை தாண்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறையா கார்ஸ்லாம் நிறையவே செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பைக் அந்த அளவுக்கு செக் பண்ணலை. ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸு அந்த இதெல்லாம் காமிங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை. அதனால் போடிமெட்டை தாண்டி தான் நிப்பாட்டணும் பைக்கை. நிறைய பேர் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருப்பீங்க. இது அதர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், நிறையா பேர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு சூரியநெல்லி, கொழுக்குமலை கண்டிப்பாக அந்த சன்ரைஸ் அந்த மிஸ்டோட பார்க்குறதுக்கு நிறையா பேர் வந்திருப்பீங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். ஸோ இந்த ரோடு தான் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் என்ன நீங்கள் ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் அங்கே ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும். ரோடு வேறு லெவலில் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. பைக்கை காரை அழுத்திக்கிட்டு போகலாம். சூப்பரான ரோடு. சன்ரைஸுக்கு வேறு லெவலான இடம். மாதிரி இருக்கா? எந்த ஒரு டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்காது. போகிறதுக்கு ஸ்மூத்தாக இருந்தது. அந்த பள்ளம் இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்கவே முடியாது. அப்படியே ஒரு கரெக்டான ஒரு ஸ்பீட் லெவலில் மெயின்டைன் பண்ணி போனோம்னா ரோடு ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். அடுத்து டீ குடித்தாச்சு. இடையிலையும் பிரேக் விட்டாச்சு. அடுத்து சாப்பாடு பூப்பாறை போயிடலாம். அங்கே தான் ஓரளவுக்கு ஹோட்டல்ஸ் நல்லா இருக்குன்றனால ஸ்ட்ரைட்டாக பூப்பாறைக்கிட்ட வந்தாச்சு. எங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்க சாப்பிட அப்படி ஒரு வச்சுக்கிட்டு வண்டியை பறந்து போட வச்சுக்கிட்டு கதறியா யாரு நானா இங்கிட்டு சாயம் வந்து எப்படி இருக்கு ஆமாட்டா இங்கே வாரு வரலன்னு வைக்க கில்லி விஜய் மாதிரி வயலை கட்டு வாயில கடிச்சிட்டு ஓட்டு நீ பாட்டுக்கு. ஆனா அதுல இல்லடா போய் வண்டி அழுத்தி போடு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா. அப்ப என்னமோ என்னடா பண்ணிக்கிருக்கேன் உடஞ்சு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறேன் உள்ள. நீ அந்த படகு போட்டு ஏத்தலன்னா அப்படித்தான் இருக்கும் தம்பி. இதெல்லாம் ட்ரிப்புக்கு வர்றதுக்கு மாதிரி ரெடி பண்ணணும். இல்ல எப்பயுமே வண்டி வாங்கினது ப்ராப்ளமே வந்தது இல்லை. சர்வீஸே விட்டு நாங்கள் இப்போ எல்லாரும் ஊர் சுத்த கிளம்பிட்டோம். இவர் தான் நீங்கள் கேங் லீடர். ஆனால் ஹெல்மெட் போட்டு அவன் கொஞ்சம் அப்படி தான் கண்டுக்காதீங்க. மொக்க கபடி அடிச்சிட்ருப்பான். இப்போது சாப்பிட்டு கிளம்புனாலாம் ஸ்ட்ரைட்டாக வட்டவடாத வில்லேஜுக்கிட்ட தான் நாங்கள் போனோம். போகிறப்பே சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ தங்கியிருக்க ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் நைட்டு ஸோ அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆஃப்டர்நூன் நமக்கு தனியாக பே பண்ணணும்னு சொன்னதுனால ஸோ ஃபஸ்ட் டே இப்போ தானே போகிறோம். ஸோ அதனால் நம்ம வெளியில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தது. அப்புறம் பார்சல் வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளானை மாற்றிட்டானுங்க. ஸோ எல்லாருமே ஒரேடியாக கண்டினியூஸ் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஸோ இங்கே இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. கரெக்டாக மலை உச்சியில். ஸோ ஓரளவுக்கு வட்டவடா வில்லேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ரோடு தாங்க. அது கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஏதாவது ஜீப்பு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி நார்மல் கார்ஸை கொண்டு போயிருந்தேன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடியில் வந்து சேஸ் அடி வாங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆயில் பம்பும் அடி வாங்கும். பைக்குன்றனால ஓகே ஓரளவுக்கு சமாளித்து நாங்கள் போயிட்டோம்.
வட்டவடா வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கு இந்த செக் போஸ்ட்டு இங்கே என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். வரப்போ என்ட்ரி தேவையில்ல. ஸோ போகிறதுக்கு கண்டிப்பாக என்ட்ரி போடணும். இங்கே ட்ரெக்கிங் ஃபெசிலிட்டிஸ் வேறு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணி தராங்க. பட் நாங்கள் அதுக்கெலாம் போகலை. பட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆனீங்கன்னா அங்கேயே அவங்களே சொல்லுவாங்க. அண்ட் கவர்மெண்ட் இந்த கேரளா வெப்சைட்ஸ்லேயுமே இருக்குது இந்த வட்டவடா வில்லேஜ் இதில். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பைக்ஸில் வந்தாலும் சரி, கார்ஸில் வந்தாலும் சரி, எல்லா வண்டி நம்பரையும் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உள்ளேயே என்ட்ரி, இல்லைன்னா விட மாட்டாங்க. அப்புறம் எங்கே தங்க போகிறீங்க, அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அந்த லொக்கேஷன் பேர் என்ன, அந்த ரெசார்ட்டோட பேர் என்ன, எல்லாமே கேட்ட பிறகு அதை என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளே விடுறாங்க. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஆனால் அதே மாதிரி சொன்னாங்க, வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் வண்டி இந்த செக் போஸ்ட்டை தாண்டினா ஊருக்கு அடுத்த ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை தாண்டுற வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கணும். எங்கேயும் இடையில எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டிங்கன்னா 10,000 ஸ்பாட் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி டைம் 6 to காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6, ட்ரெக்கிங் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். இன்னொரு வண்டி நம்பர் சொல்லணுமா? சுற்றிட்டு ரிட்டர்ன் வரைன்னு வச்சுக்கோங்க. சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வெளியில் வந்தாகணும். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 6:30 7 ஆச்சுன்னா என்ட்ரி நாட் அலௌட். திரும்ப நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு தான் போயாகணும். அது கொஞ்சம் ரிஸ்க்கான இது. ஸோ அதனால் 6 to 6 இதுதான் நாங்கள் கணக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ செக் போஸ்ட்டில் என்ட்ரியை போட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. வேறு லெவல், உண்மையிலே சொல்லலாம். அவ்வளோ ரோடு நல்லா இருந்தது, பார்க்க சீனரியும் சூப்பராக இருந்ததுங்க. என்ன ஒரே ஒரு குறை, அந்த இன்ஸ்டாவில் பார்த்த மாதிரி மிஸ்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் போனப்போ அந்த வெயிலாக அடித்ததுனால விண்டு ஓகே சில்லுன்னு இருந்தது. ஆனால் அந்த மிஸ்டோடு பார்க்குறப்போ இந்த இடம் சூப்பராக இருந்திருக்கும். அது எங்களுக்கு அமையலை. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வின்டர் டைம்லேயும் போகலாம். ஆனால் ஆஃப் ரோடில் போகிறப்போ இல்லை பயங்கரமாக இருக்கும். உங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் ரோடு. ஸோ கிளைமேட்டும் செட் ஆகிறது ஒரு லக்கு தான். இங்கேருந்து ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் காமிச்சது. ஸோ அந்த செக் போஸ்ட்லேருந்து வட்டவடா வில்லேஜுக்கே ஒரு 25 அரௌண்ட் கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ தேனிலேருந்தே மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் லிட்ரலி 6.5 hours நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஹில் ஸ்டேஷன்றனால அவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் வேறு ஊர்லேருந்து வரீங்கன்னா ஸோ அதோட டைமிங் கேல்குலேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் வட்டவடா வில்லேஜ் ரீச் ஆனோன்னே கேட்டோம், எங்கடா அந்த கூகுள் மேப்பு சுற்றி ஒரு இடத்துல காமிச்சிட்டு இருந்தது. அப்புறம் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டப்போ, தம்பி நீங்கள் இங்கே அடிவாரத்தில் இருக்கீங்க, அந்த மலை உச்சி தெரியுது பாருங்கள், அங்கே போகணும்னு சொன்னானுங்க. ரூமை கட்டுங்கடானா நடு காட்டுக்குள்ளே கட்டி வச்சு காலையில் சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லி எந்திரிக்கிற பூரா 8-9 மணிக்கு. தண்ணி வரலையா? வரும். யார் பாத்ரூம்ல இருக்கா? சரியான வியூ பாயிண்ட். நைட் இந்த இடத்துலாம் லைட்டிங் போட்டிருந்தது, நல்லா இருந்தது. ஃபயர் கேம்ப் அங்கே. ஸோ குக் பண்ணி தர்றது இது எல்லாமே அங்கே தான் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது போல் நான் போய் பார்க்கல. ட்ரெக்கிங் போகலாம், இந்த மலைக்கு ஏறி போங்க, அங்கே தெரியுதா, அந்த மலைக்கு ஏறி போங்க அப்படின்றாங்க. நாங்களாக போய் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஆடுறக்கா வர்றதுக்கு தான் மேக்ஸிமம் இங்கே வர்றவங்க எல்லோரும் மேக்ஸிமம் ஜீப் புக் பண்ணிடுறாங்க. வட்டவடாலேருந்து அங்கேருந்து தான் வர்றாங்க. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஓன் ரிஸ்க் இல்லாமல் நமக்கு பாடி பெயின் இல்லாமல் இருக்கும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வர்றது ரிஸ்க்கு தான். இவங்க ஒவ்வொரு இடையும் நாங்கள் ரூம் புக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ரிஸ்கியான பிளேஸில் தான் ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 152 கிலோமீட்டருமே ஜஸ்ட் தேனியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ஆனால் வந்து சேர்றதுக்கு 6 hours ஆச்சு. கொஞ்சம் ஹில்லி ஏரியான்றனால புது இடம் வேறையா. ஸோ அதனால் ரூட்டு கண்டுபிடிச்சி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ வைல்டு லிங்க் மட்டும் ஆகாது வெப்சைட்டில். ரூமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரப்போகுது. நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன் அட் ஹிஸ்ட்ரி வாத்தி. இந்த ஹெலிகாம் ஷாட்டு எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அங்கே என்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருங்க. சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன்.